இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 7:3. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சீரியாவின் ராஜா சமாரியா தேசத்தை முற்றுகை போட்டதுனால பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது சமாரியாவில் குஷ்டரோகிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால இங்கே இருந்து நம்ம சாகிறதுக்கு பதிலாக சீரியர் இருக்கிற இராணுவத்திற்கு போவோம். ஒன்று அவங்க நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு சாப்பாடு கொடுத்து உயிரோடு விட்டால் நம்ம பிழைப்போம். அப்படி இல்லாட்டி நம்மளை கொல்லட்டும்னு சொல்லி சீரியா இராணுவத்துக்கிட்ட போகும்போது அங்கே ஒருத்தருமே இல்லை. ஏன்னா இந்த குஷ்டரோகிகள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே கடவுள் சீரியருக்கு இராணுவ சத்தத்தை கேட்க பண்ணி அவங்கள பயமுறுத்தி தானாகவே பயந்து ஓட செஞ்சார். சமாரியாக்காரவங்க தான் இராணுவத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சிக்கிட்டு சீரியர்கள் தானாகவே ஓடிட்டாங்க. சீரியர் ஓடும்போது சாப்பாடு, குதிரை, வெள்ளி எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதை பார்த்த குஷ்டரோகிகள் சமாரியா தேசத்துக்கு வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பஞ்சத்தை தீர்த்து வைக்கிறான். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளை தான் தேவன் சமாரியாவில் உள்ள பஞ்சத்தை சரி செய்ய தேர்ந்தெடுத்தார். நம்மளை எத்தனையோ பேர் ஒதுக்கி வச்சாலும், எதுக்கும் தகுதி இல்லைன்னு தள்ளி வச்சுருந்தாலும், நம்மளை ஒதுக்கி வச்ச மனுஷர்களை ஆசீர்வதிக்க நம்மளை தான் தேவன் தேர்ந்தெடுப்பார். இந்த குஷ்டரோகிகளை தேர்ந்தெடுத்து சமாரியாவின் பஞ்சத்தை போக்கினது போல சமாரியாவின் ராஜா கண்டிப்பாக இந்த குஷ்டரோகிகளை எல்லாத்துக்கும் முன்னாடி உயர்த்தியிருப்பான். நம்மளை குறைவாக பேசினவங்க நம்மளை உயர்வாக பேசுகிற மாதிரி தேவன் கண்டிப்பாக நம்மளையும் தேர்ந்தெடுப்பார். அதனால் மற்றவங்க நம்மளை தள்ளி வச்சாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.